ஆபிரகாமுக்கு 7 வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அவனை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த தேங்கி நின்ற இடத்திலிருந்து, ஒரு இழப்பு மரணத்திலிருந்து எழுந்து முன்னேறி போவதற்கு ஒருவர் அவன் கண்களில் தென்பட்டார். அவர் கர்த்தராகிய தேவன். ஒருவருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தை திடப்படுத்தினது, நம்பிக்கை கொள்ள செய்தது. அது கர்த்தராகிய தேவன். அந்த வார்த்தை அவனை அழைத்தது. அந்த வார்த்தையை மையமாய் கொண்டு the promises, the word, the promises, அவைகளை கொண்டு அவன் அந்த இடத்திலிருந்து மூவ் பண்ணுகிறான். கடந்து செல்லும்படி அந்த இடத்தை, அந்த இழப்பை கடந்து அவன் கானானை நோக்கி போறான். ஒரு இழப்பை, ஒரு தவிப்பை, ஒரு போராட்டத்தை, ஆமேன், ஒரு குருட்டுத்தன்மையை, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையை நீ கடக்க வேண்டுமானால் நீ உன்னை கடக்க பண்ணுகிற ஒருவர் உனக்கு முன்பாக தேவை. அவன் நாசின் சுவாசம் உள்ள மனுஷனாக இருக்க முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய